தமிழ் உள்ளங்களே உங்களோட டிவாலேட்டர் சர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது நான் மட்டும் இல்லை, நீங்கள் தான். பாபா இந்த பேக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாபா என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கலாம். மேபி உங்கள் குழப்பத்துக்கு அவர் பதில் சொல்லலாம், இல்லைனா வழி காட்டலாம். ப்ளீஸ் பாப்பா, உங்களோட கைடன்ஸ் என்ன? இந்த சூழ்நிலையில் உங்களோட கைடன்ஸ் என்ன? இப்போ எந்த சூழ்நிலைக்கு நீங்கள் கைடன்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம கைடன்ஸ் பார்த்துட்டு அது எந்த சூழ்நிலைக்குன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பாப்பா. 71 ப்ளீஸ் பாப்பா. ஓ மை காட், தெரியாமல் கேட்டு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் கண்டிப்பாக படிக்க போகிறதில்ல. இப்போ பாருங்க எவ்வளோ கார்ட்ஸ் வெளியில் வந்துருக்கு. சரி, நான் கண்ணில் பார்க்குறது மட்டும் படிக்கிறேன். 174, 383, 651. ஓகே, 636. ஓகே, இதையும் படிக்கிறேன். சரி, ஏதோ பெருசாக உங்களுக்கு சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். நான் அந்த கார்ட்ஸையும் எடுத்துடுறேன். ஸோ நம்மளுக்கு ஓவரால் பிக்சர் என்னென்னு கிடைக்கும். ஏன்னா ஏதோ பெருசாக சொல்ல விரும்புகிறாரு. ப்ளீஸ் பப்பா, கலெக்டிவ்க்கு உங்களோட கைடன்ஸ் என்ன? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஓ வா, சூப்பர். இது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கைடன்ஸ். ஏன்னா ரொம்ப அழகாக வெளியில் வந்துச்சு இதுவுமே. யூ ஹாவ் த ஆன்சர் வித்தின் யூ. டொனேட் மணி, லேட்டர் யூ வில் ஃபைண்ட் பீஸ். ஸோ பணம் தானம் பண்ண சொல்கிறாங்க. யாராவது பார்த்தீங்க இல்லை ஏதாவது கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா டொனேட் மணி, மணியே வந்து தானம் பண்ணுங்க. ஓகே, திஸ் டன். மை காட். முதல் இது பார்த்துடலாம். யூ ஹாவ் த ஆன்சர் வித்தின் யூ, டொனேட் மணி, லேட்டர் யூ வில் ஃபைண்ட் பீஸ். உங்களுக்கு மன அமைதி வேணும் அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழல் இருக்குது, உங்களுக்கு மன அமைதி இல்லை அப்படின்னா யாருக்காவது தானம் பண்ணுங்கள். அது காசு தானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அமைதிக்கான வழி பிறக்கும். அதாவது உங்களுக்கு புரியும் ஏன் அந்த குழப்பம், இல்லைன்னா உங்கள் மனசு கொஞ்சம் சாந்தி அடையும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் கிளியராக மேபி யோசிக்க முடியுமா இருக்கலாம். ஒர்க் யூ ஆர் திங்கிங் ஃபார் பாஸ்ட் 4 years வில் பி கம்ப்ளீட்டட். விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். யூ ஹேவ் பாபாஸ் பிளஸ்ஸிங். ஸோ 4 வருஷமாக ஏதாவது ஒரு வேலை இழுத்துட்ருக்கு, அது யோசிச்சிட்டே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பண்ணலை, இல்லை அது வந்து இழுவையிலே இருந்துகிட்ருக்கு ரொம்ப நாளாக அப்படின்னா அது வந்து முடியும். உங்களோட ஆசை என்னமோ அது வந்து நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அது எந்த ஆசையாக இருந்தாலும் சரி நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பேராசை தவிர எல்லா ஆசையுமே நிறைவேறும். அதனால் பேராசை இருந்ததுன்னா அதை மட்டும் தள்ளி வச்சுட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு சாதாரணமான ஆசைகள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும். அந்த ஆசை உங்களுக்கு 4 வருஷமாக இருக்குது, அதுதான் க்ளூ. ஃபைல் அ லா சூட். வந்துட்டார் பார்த்தீங்களா மேட்ருக்கு. ஃபைல் அ லா சூட் அண்ட் கெட் சக்ஸஸ் ஓவர் யுவர் எனிமி. Trust Sai Baba. As per your trust, you will see his miracle. Donate wheat flour, you will get success. ஸோ உங்களுக்கு ஏதாவது லீகல் சுச்சுவேஷனில் பிரச்சனை இருந்தது, நீங்கள் ஏதாவது லோயர் கோர்ட்டில் தோற்று போயிட்டீங்க, இல்லைனா உங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட் வரல, இல்லைனா நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க, மேபி ஃபியூ கேசஸில் டிவோர்ஸில் ஏதாவது உங்களுக்கு வந்து நிறையா வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை, என்ன ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, இல்லைனா ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் ஆகிருக்கு, அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கோ ஃபார் அப்பீல். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சூழ்நிலையே சுத்தமாக சரியில்லை, உங்களை வந்து எல்லோரும் டார்ச்சர் பண்ணுறாங்க, இதை கூட அதை கூட பயமுறுத்துறாங்க அப்படின்னா ஃபைல் அ லா சூட். உங்களுக்கு அதில் நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நான் பாபாவோட பிளஸ்ஸிங் அங்கே இருக்குது. அந்த ஃபைல் பண்ணிவிட்டு யாருக்காவது வந்து கோதுமை மாவு நிறையா தானம் பண்ணுங்கள். கோதுமை மாவு, சப்பாத்தி, கோதுமை மாவு ரிலேட்டடாக ஏதாவது தானம் பண்ணுங்கள். ஒரு அதிசயம் நடக்கும்னே சொல்கிறாங்க. யூ வில் கெட் சக்ஸஸ். அந்த கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றி. ரஃப் சிச்சுவேஷன் வில் அட்டாக் ஒன் ஆஃப்டர் அனதர். இட்ஸ் அ பேட் டைம். யூ வில் மீட் அ செயின்ட். யூ வில் கெட் சக்ஸஸ். ரஃப்பு டஃப்பு ரெண்டுமே, அதாவது கெட்ட சூழ்நிலைகள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று உங்களை தாக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூடி சீக்கிரத்து மேபி கோயிலுக்கு கூட போகலாம், இல்லைனா உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு சன்னியாசி, முனிவர், இல்லைனா பாபா மாதிரி யாராவது ஒருத்தங்க, அந்த மாதிரி ஒருத்தங்க நீங்கள் மீட் பண்ணுவீங்க. லிட்டரலாக பாபாவே செயின்ட் தான்.
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாராவது வழிகாட்டுறதுக்கு ஒருத்தங்களை மீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி தான் இருக்குது. எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றின்னு சொல்லியாச்சு. ஸோ வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் வெற்றி எப்போ தேடி வரும் அப்படின்னா ஆக்ஷன் எடுத்தால் தான். நீங்கள் கையை கட்டிட்டு சும்மா உட்காந்துட்டு எனக்கு வெற்றி வரல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாரும் மேலேருந்து கொல்லுன்னு சிரிச்சிடுவாங்க. தேவையா உங்களுக்கு இந்த அசிங்கம்? If you are a male 4 months, if you are a female 7 months, a spiritual person through his preaching clarify your doubt. You will be benefited. Your humbleness is special. நீங்கள் ஆணாக இருந்தால் 4 மாதம், பெண்ணாக இருந்தால் 7 மாதத்தில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க, இல்லை வாழ்க்கை எங்கே எடுத்துகிட்டு போகுது, இந்த மாதிரி வாழ்க்கைக்கான குவெஸ்ட் தேடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியல அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை நினச்சோன்னே எனக்கே தூக்கம் வருது, பார்த்துக்கோங்க. அப்படின்னா இஃப் யூ ஆர் அ மேல் ஸ்பிரிச்சுவல் பர்சன் த்ரூ ஹிஸ் ப்ரீச்சிங் கிளாரிஃபை யுவர் டவுட். யூ வில் பி பெனிஃபிட்டட். யுவர் ஹம்பிள்னஸ் இஸ் ஸ்பெஷல். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது குழப்பம் இருந்தது, இல்லைனா வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அடுத்த ஸ்டேஜ்க்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு செயின்ட், அதாவது நீங்கள் மீட் பண்ண போகிற யாராவது ஒருத்தங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், அவங்களோட போதனைகள் மூலம் உங்களுக்கு சரியான வழி காட்டுவாங்க. இல்லை அப்படின்னா இது இன்னொரு என்னத்தை சொல்லுதுன்னா, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் பாராயணம் பண்ணுவாங்க இல்லையா, ராமாயணம் படிக்கிறது, இல்லைனா சச்சரிதம் படிக்கிறது, இல்லைனா மகாபாரதம் படிக்கிறது, இது அது ரிலேட்டடாக ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் மேபி சீரியலாக கூட இருக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது அதில் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு டக்குன்னு மண்டையில் படும். அதுதான் உங்களுக்கு உங்களோட சூழ்நிலைக்கான விடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தேடி போனீங்க அப்படின்னா உங்கள் குழப்பத்துக்கு விட கிடைக்கும். Sorrow cloud will vanish. Donate ₹17 in the name of Sri Sainath. Then see the miracle of Baba. A friend will help you. நீங்கள் ரொம்ப டஃப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கெட்ட கருமேகம்னு சொல்லக்கூடாது, அது கருமேகம்னு கூட இல்லை, சோகமேகம், இல்லைனா ரொம்ப நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அந்த துக்கமான ஒரு சூழ்நிலை உங்களை சூழ்ந்துட்டுருக்கு. அப்படியே நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, எங்கே பார்த்தாலும் ஒரே சோகமயமாக இருக்குது, எந்த பக்கம் போனாலும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப மணி தான் டொனேட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே எடுத்துனுமே உங்களுக்கு டொனேட் மணி தான். சில சமயம் பாபா மணியை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க. மேபி நீங்கள் பண்ண விஷயங்கள் மணி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ட் கேஸ் ஏதாவது மணி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஃபால்ஸ் கேஸ், அலிகேஷன், ஏன்னா ஃபியூ கேஸஸில் நீங்களே தப்பு பண்ணியிருக்கலாம், ஏதாவது கெட்ட வழியில் சம்பாரித்த பணமாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, டொனேட் பண்ணுறதுனால நீங்கள் அந்த பெரிய பாதிப்புலேருந்து அந்த பாதிப்பை கம்மி பண்ணி உங்களை காப்பாற்றுவாங்க. அதுக்காக தான் டொனேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மணியை டொனேட் பண்ணுங்கள். லிட்டரலாக ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எ ஃப்ரெண்ட் இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஸோ இப்போதைக்கே நீங்கள் இன்னொரு விஷயம் நான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். எல்லா ஃப்ரெண்டும் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஃப்ரெண்ட், ஒரே ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்டை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் பீப்புள் பீஸ். ஓகே, அது என்னோடய பிரச்சனை. அந்த ஒரு பர்சனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது காது கொடுத்து கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது கைடன்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ இதை படிப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பாபா சொல்லியிருக்காரு. 174 என்ன சொல்லுது அப்படின்னா, ஓ மை காட், மெடிக்கல் மிராக்கிள். செய்யாத குற்றங்கள் உன் மீது சுமத்தப்படுவதால் வருத்தப்படுவாய். ஆயினும் ஸ்ரீ சாய்நாதரை நினை. மனம் அலைப்பாயும். உன் குழந்தைகளை பற்றி கவலைப்படுவாய். நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்துக்காக உங்களை யாராவது ப்ளேம் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் ஒரு லாஸ் சூட் ஃபைல் பண்ண, அதுக்கு தான் உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி லாஸ் சூட் ஃபைல் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் உங்களால் எதிரிகளை வெற்றி கொள்ள முடியும். உங்களோட மனசு ரொம்ப அலைப்பாயும், ஒரு நிலையாக இருக்காது. உங்களுக்கு குழந்தைங்க யாராவது இருக்காங்க, இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ், இல்லைனா உங்களோட சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி, உங்களோட யங்கர் எனர்ஜியை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க. அவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு. மேபி ஏதாவது விஷயங்கள் அவங்களுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிய வரலாம். அதனால உங்களுக்கு இவங்க என்ன பண்ண போகிறோம், இவங்களோட ஃப்யூச்சர் நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கவலைப்படலாம். பட் யூ ஹேவ் டு ஃபைல் அ லா சூட் despite the situation. 71.
நல்லோர்கள் கூட்டுறவு ஏற்படும். ஸ்ரீ ராமனின் அவதார தினத்தன்று உன் வேலை முடிவும். நில விவகாரத்துக்கு தீர்வு கிடைக்கும். ஸ்ரீ சாய்பாபாவின் அருளாசியால் நண்பர்களின் ஒத்துழைப்பாலும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களுக்கு வந்து யாரோ ஒரு நல்லவங்களோட உதவி, அதான் ஒரு நண்பர், அவங்களோட உதவி, உங்களோட கூட்டுறவு அப்படின்னா அவங்களோட துணை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ராமனின் அவதார தினம்னா ஏப்ரல். நில விவகாரங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏப்ரலில் உங்களுக்கு ஏதாவது வீடு ரிலேட்டடாக, லேண்ட் ரிலேட்டடாக டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா ஏப்ரலில் வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும். மேபி அதுக்காக தான் நீங்கள் லா சூட் ஃபைல் பண்ணுறீங்க, இல்லைனா டிவோர்ஸ் கேஸ், உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்காக போடுறீங்க அப்படின்னா, இப்போ போட்டிங்க அப்படின்னா ஏப்ரலில் உங்களுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். நண்பர்கள் ஒத்துழைப்பால் பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ நண்பர்களை தேடி போங்கள், நல்ல நண்பர்களை. கூட இருந்து குடிப்பிறக்கவங்களை தேடி போயிட்டு அப்புறம் நீங்கள் இப்படி சொன்னீங்களே மேடம்னு கமெண்ட் போடாதீங்க. நான் அதனால தான் இங்கே டிஸ்க்ளைமர் போடுறேன். ஸ்ரீ சாயியிடம் சரணடை. நாளுக்கு நாள் அற்புதங்கள் நிகழ்வதை காண்பாய். உன் எதிர்பார்ப்புகள் கைகூடும். ஸோ 63 என்ன சொல்லுதுன்னா, உங்களோட எதிர்பார்ப்புகள் கைகூடும், சரணடைங்க, நீங்கள் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடக்கும். 383 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புகழ் கிட்டும், வெளியூர்லேருந்து மக்கள் உங்களை காண வருவார்கள், தானம் செய்யுங்கள், உங்கள் வேலை நடக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தானத்தோடு நிறுத்திட்டாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து மணி. ஸோ உங்களுக்கு மணி ரிலேட்டடாக இஷ்யூ இருந்தது, இல்லைன்னா நீங்கள் ஒரு பாஸ்டில் உங்களுக்கு மணி ரிலேட்டடாக நீங்கள் நிறையா தவறுகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற சூழ்நிலையில் மணி தானம் பண்ணுங்கள். மீதி இருக்கவங்க உங்களால் என்ன முடியுமோ தானம் பண்ணுங்கள். யாராவது லாசூட் சூழ்நிலைகள் இருந்தீங்க அப்படின்னா, வழக்கு வம்பு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நான் ஏன் ஜோசிக்காரங்க மாதிரி ஆகிட்டேன் வம்பு வழக்குன்னு, சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கோதுமை மாவு தானம் பண்ணுங்கள். முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுங்கள், தானம் பண்ணுறது நல்லது தான். 383 படித்தாச்சா? அடுத்தது 174 படிச்சிட்டோமா? படிச்சாச்சு. இப்போ இருக்கிறது 651 மட்டும்தான். கிளைமேக்ஸ், ஃபைனல் நெயில் இந்த கஃபன் பார்ப்போம். சிறிது பொறுமையாக இரு, வாய்ப்புகள் உன் கதவை தட்டும், உன் வேலை நடக்கும், விரைவில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள்னால கல்யாணம், வீடு கட்டுறது, இல்லை லவ் லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் தான். ஸோ கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டு கதவையை தட்டி அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற அளவுக்கு அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொறுமையாக குதிக்காத அப்படிங்கிறாங்க. ஸோ கிவ் சம் டைம். ஏன் அதை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எந்த விஷயத்தில் நீங்கள் குதிக்கிறீங்க, காதலா, இல்லை உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக, ஃபேமிலி டிஸ்பியூட்டா அப்படிங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணலாம். ப்ளீஸ் ப்ளீஸ், எந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும்? ப்ளீஸ் give us a clue. Oh my god, 9 of swords. Oh my god, யார் அது? பூமியில் நரகத்தை சந்திப்பது. Father of Pentacles. Father of Pentacles, indecision. Why this Father of Pentacles here? வரேன். நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து காசு விஷயத்தில் செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கீங்க, வட்டம் போட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டு I will explain. Father of Pentacles, please clarify this Father of Pentacles. Why this Father of Pentacles is here? Why this Father of Pentacles, please? Why this Father of Pentacles? Why this Father of Pentacles? 5 of Swords reverse. Why this 2 of Swords, please? 2 of Swords, please. 2 of Swords. Why 2 of Swords is here? Why this 2 of Swords? 4 of Swords. Anxiety.
ஏஸ் ஆஃப் வான்ஸ் வெளியில் வருவேன், நடம் பிடிக்குது. சரி, இப்போ இருக்கிறத பார்ப்போம். ஏன் வந்து நம்ம எதுக்காக கேள்வி கேட்டோம்? இப்போது எந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றப்பட போகிறாங்க அப்படின்னு கேட்டோம் இல்லையா? இந்த சூழ்நிலை பேட் சுச்சுவேஷன் அப்படின்னு. இந்த லாஸ் சூட் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க முதுகில் குத்திருக்கு. அதாவது இட்ஸ் லைக் இது வந்து சின்ன விஷயங்கள்லாம் இல்லை, இது வந்து பெரிய விஷயம். துரோகத்துலேயும் வந்து பச்சை துரோகம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இதில் ஏன் பச்சை துரோகிடாவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு துரோகம் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கான க்ளூ, இதுக்கான விடை வந்து உங்களுக்கு ஏற்கனவே கிடச்சிருக்கும். நான் வந்து இப்போ மேஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜின்னு சொல்ல, பட் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லைன்னா யாராவது கைட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இது ஒரு கெட்ட காலம், ஜாகிரதையாக இருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நம்பாதீங்க, இல்லை கூட இருந்து யாராவது குழி பறிப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ உங்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கும். இல்லை லிட்டரலாக உங்களுக்கு இந்த மாதிரி ரீடிங்கில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கூட சொல்லியிருக்கலாம். பட் நம்ம கேட்போமோ? கேட்க மாட்டோம். அதனால தான் ஆப்பு. ஸோ இந்த 5 ஆஃப் சோட்ஸ்னால உங்களுக்கு வந்து இப்போ 9 ஆஃப் சோட்ஸ், ஒரு துரோகத்தினால, ஒரு பச்சை துரோகி பண்ண விஷயத்தினால உங்களுக்கு ஒரு பிரச்சனை. அது நீங்கள் செய்யாத குற்றம், அந்த செய்யாத குற்றத்துக்காக உங்கள் மேலே வந்து ஒரு ஃபால்ஸ் அலகேஷன் இருக்குது அப்படின்னா அதுதான் இங்கே பொய் குற்றச்சாட்டு தான் இங்கே மெயினாக. அது வந்து நீங்கள் அந்த தப்பை பண்ணலை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன், இதுக்கு நான் வந்து இது நைட்மேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முடியாத கொடூரமான கனவு. பேய் பிசாசுலாம் வந்து எப்படி அலறிட்டு எந்திரிப்போம், அந்த மாதிரி ஒரு கதறல் இருக்க ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே இவ்வளோ கைடன்ஸ். நான் இந்த கைடன்ஸ் வரும்போது நினச்சேன் இந்த எனர்ஜி இருக்கும் அப்படின்னு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பாபா அப்படின்னா, ஏன் அவங்க வந்து மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா, இந்த சூழ்நிலை இருக்க நீங்கள் எப்படி நான் ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கு போவேன் அப்படின்ற கேள்விக்கு தான் இங்கே விட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், மூவிங் ஆன், டிசையர் டு ரிகன்சைல், ஃபர்கிவ்னஸ், மேக்கிங் அமெண்ட்ஸ், எண்டிங் கான்ஃப்ளிக்ட், சரண்டரிங். ஸோ இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்டை எப்படி வந்து பீஸ்ஃபுல்லாக முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஆலோசனை இருக்குது. அப்படி முடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு சிலரோட மன்னிப்பு தேவைப்படுது. இல்லைனா அந்த மன்னிப்பை நான் எப்படி போய் கேட்க போகிறேன், என்கிட்ட வந்து ஒரே ஒரு காசு தான் இருக்குது, ஐ எம் நாட் தட் மச் வெல்தி அப்படின்னு. பட் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் காதல் போய் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதுக்கு காசு ஒரு தடை இல்லை. காதலுக்கும் காசுக்கும் இட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ஏரியா. ஸோ காசுக்கும் காதலுக்கும் முடிச்சு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் மெச்சூர்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்கள் காதல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மேபி உங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் நிறையா இருக்கலாம். நிறைய பேர் அவங்களோட செக்யூரிட்டி, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து காசு மேலே வைப்பாங்க, அவங்க மேலே வைக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட காசு இருந்தால் தே ஃபீல் கான்ஃபிடென்ட். அவங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா தே ஃபீல் என்ன சொல்லுது, மிசரபிள். அதனால் இந்த காசுக்கும் காதலுக்கும் முடிச்சு போடாதீங்க. காதல் வேறு டிபார்ட்மெண்ட், காசு வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ காசு வந்து சர்வைவல், காதல் வந்து இட்ஸ் அவர் சோல் பர்பஸ். அது ரெண்டுமே வேறு வேறு. நீங்கள் வாழ்கிறதுக்கு தான் காசு வேணும். காசு வந்து நம்ம எங்கேயுமே வந்து எந்த புராணத்துலேயும் எந்த ப்ரீச் பண்ணுறவங்கள்ட்டையும் போங்க, காசு தான் கடவுள், நம்ம காசை நோக்கி தான் பயணம் பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் விட்டுடலாம், சொந்தம் வந்து எதுவுமே தேவையில்லை, நமக்கு காசு இருந்தால் போதும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அன்பு தேவை, காதல் தேவை, ஃபேமிலி தேவை, ஒரு நல்ல சரௌண்டிங் தேவை, வி நீட் ஃப்ரெண்ட்ஸ். திருக்குறள் எடுத்து படித்து பாருங்கள், அங்கே எங்கேயாவது காசு நீங்கள் வாழ்கிறதுக்கு மட்டும்தான் தேவைன்னு தான் ப்ரீச்சிங் இருக்கே தவிர, எங்கேயாவது ஒரு இடத்துல பழைய புக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் காசு தான் ரொம்ப முக்கியம். அது சர்க்காஸ்டிக்கலாக சொல்லுது, காசே தான் கடவுளடா அப்படின்னு. காசு இருந்தால் கடவுளை போய் நம்ம குவிக்காக பார்க்கலாம். அந்த பார்க்குற தரிசனத்தினால நம்மளுக்கு புண்ணியம் வருதா, கடவுளோட பிளெஸ்ஸிங் கிடைக்குதாங்கிறது பெரிய கேள்விக்குறி. நாம் போய் பார்த்துட்டு வரோம், தட்ஸ் இட். ஆனால் கடவுள் நம்மளை பார்க்குறாரா? கண்ணை முடிக்கலாம் இல்லையா? ஹூ நோஸ்? கடவுளோட திருவிளையாடல் யாருக்கு தெரியும்? ஸோ காசை வந்து சர்வைவல், நீங்கள் வெல்தியாக இருங்க, யாரும் அதை தடுக்க போகிறதில்ல. ஹார்ட் ஒர்க் போடுங்க, நல்ல நேர்மையான வழியில் காசு சம்பாதிங்க. அந்த காசு உங்களுக்கு ஒட்டும், இல்லைன்னா காசு ஒட்டாது. என்றைக்காக இருந்தாலும் அந்த காசு உங்களை விட்டு போயிடும். தப்பான வழியில் சம்பாரிச்சிங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் அந்த பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது அந்த காசு உங்களுக்கு நிலச்சிருக்காது, ஏதாவது ஒரு வழியில் போயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ரிகன்சிலியேஷன் பண்ணணும். உங்கள் காதலில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, தமிழில் வார்த்தை தேடிக்கிட்டு இருக்கேன், அதை எப்படி வந்து அமைதியான முறையில் வந்து ஒரு தீர்வு காண்றதை இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். தீர்வு காண்றது அப்படின்னு நினச்சிங்கன்னா
உங்களுக்கு வந்து கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலையிலேருந்து உங்களால் அந்த சூழ்நிலைக்கு போக முடியும். நியூ பிகினிங் இருக்குது, குட் நியூஸ் இருக்குது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களால் இதை பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, இந்த ஃபியர், ஆங்ஸைட்டி இதெல்லாம் விட்டுட்டு கடவுள் மேலே பாருது. கடவுளே உங்களுக்கு துணை பிளெஸ்ஸிங் இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட யூ கேன் மூவ் த்ரூ இட். மேபி உங்களை நேசிக்கிறவங்களே வந்து உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஹூ நோஸ் இட். மேபி யூ கேன் ஆஸ்க் தேர் ஹெல்ப் அஸ் அ ஃப்ரெண்ட், ரைட்? இப்போது சரி, ஓகே, நம்ம காதல் சண்டையை பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் நேசிக்கிறவங்க தானே. யூ நோ தெம் வெரி வெல், ரைட்? ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கடவுள் அவங்களோட கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்கள் போய் ரீகன்சைல் பண்ணு, பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனுக்கு கொண்டு வான்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு இருக்கிற பயத்தினால, உங்களோட இன்செக்யூரிட்டிஸ்னால நீங்கள் ப்ரொலாங் பண்ணீங்க அப்படின்னா தட்ஸ் த கான்சிக்வன்சஸ். நீங்கள் இழக்க போகிறதோ இல்லை உங்களை விட்டு சில விஷயங்கள் நழுவி போகிறதோ வந்து நீங்கள் பயத்தினால எடுக்க தவறின அந்த என்ன சொல்கிறது, எடுக்க தவறின செயல்கள், நீங்கள் செய்ய தவறின செயல்களுக்காக நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற அந்த என்ன சொல்கிறது, ஒன்று பண்ணிங்கன்னா அதுக்கு எதிர்வினை இருக்கும் இல்லையா? அந்த எதிர்வினை தான் வந்து நீங்கள் இழக்க போகிறது. ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. இங்கே தான் சொல்லிட்டாங்க, நியூ பிகினிங் இருக்குது, குட் நியூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்போ அப்படின்னா நீங்கள் இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஐ ட்ரஸ்ட் மை லவ், ஐ ட்ரஸ்ட் மை காட். நான் போகிறேன், என்ன நடந்தாலும் சரி, ஐம் கோயிங் டு அக்செப்ட் இட். நான் அதை வந்து ஏற்றுக்க போகிறேன் முழு மனசோட. நான் நம்பிக்கையோடு போகிறேன். என் நம்பிக்கை உடஞ்சா தட்ஸ் ஓகே, ஐ எம் கோயிங் டு ட்ரை இட் அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு பெரிய கேள்விக்குறி இருந்தது அப்படின்னா அந்த கேள்விக்குறிக்கான விடை நீங்கள் எடுக்க போகிற ஆக்ஷனில் இருக்குது. ஸோ இன்டெசிஷனை விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்கான முகாந்திரமான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போகிறதுக்கான வழி தானாக கிடைக்கும். சரி, இன்னொரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துருவோம். Is there any dispute, Papa? Is there any dispute? எப்படி போகிறது? பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனுக்கு எப்படி போகிறது? டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ். Magician. Obstacles. What are the obstacles, Papa? Wheel of Fortune. Six of Cups. ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் வந்து யூஆர் நாட் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் வந்து இன்னுமே குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜிக்கு போகலை. பட் நீங்கள் நிறைய அட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் யூஆர் அட்ராக்டிங் யுவர் வெல்த், அட்ராக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் கிளாரிட்டி கேட்டது இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு, கிளாரிட்டி வர்றது ஃபெமினின் எனர்ஜிக்கு. போதும் அப்படின்ட்டு ஃபெமினினுக்கு தாவிட்டாங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்ககிட்ட எல்லா டூல்ஸும் இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிகிட்டே இருக்குது. கம்ப்ளீஷன், அதாவது இந்த நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிளாக இல்லை, கரியரில் இன்னும் முன்னாடி போகலை, ஒரு பிஸ்னஸில் எல்லாமே ஒன்று இட்ஸ் ஆன் த வே அப்படின்னா ஒன்றுன்னா கிரவுண்ட் ஆகும். கவலைப்படாதீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த லக், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கரியரில் ஆன் த வே. 6 of Cups. Oh my God, reconciliation again. Home masculine is a clear guidance. உங்களுக்கு ரெக்கன்சிலியேஷன் வந்து ஃபெமினின் எனர்ஜியோட பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஓன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்காங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபியர், ஆங்ஸைட்டி இதெல்லாம் விட்டுட்டு யூ ஹாவ் டு ரிகன்சைல். இந்த ரிகன்சைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில ரகசியங்களை உடச்சி பார்க்கணும், சில உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 5 of Swords. சில துரோகங்கள் உங்களை சுற்றி இருக்குது. நான் அப்போவே நினச்சேன்
5 of swords, 9 of swords. Yep, I got the point. நான் அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ மை காட், ஃபெமினன் இட்ஸ் அ கிளியர் கைடன்ஸ். மேஸ்குலின் நீங்கள் ஃபெமினன் கிட்ட போகணும் அப்படின்னா அவங்க கேட்ட கிளாரிட்டியை கொடுக்கணும். அந்த 5 of swords அதை நீங்கள் வந்து ஒரு புழு, அந்த உண்மைங்கிறது வந்து ஒரு கேவலமான புழு, ஒரு சாக்கடைக்குள்ளே நெழிஞ்சிட்ருக்க ஒரு புழு. அந்த புழுவை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். அதாவது அந்த உண்மையை, அந்த விஷயத்தை உடச்சி பார்க்கும்போது உங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வரும். அந்த உண்மைகள் வந்து உங்களுக்கு இந்த 9 of swords எனர்ஜி, அதாவது அந்த உங்கள் கத்தியை விட்டு திருப்பி அந்த கத்தியை திரும்பி எடுத்து திரும்பி குத்துனா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும். பட் அதனால் உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக இந்த காதலையும் இந்த கனெக்ஷனையும் இந்த ரிகன்சிலியேஷனை தள்ளி போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபெமினனோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் ஷீ இஸ் மேனிஃபெஸ்டிங் அவங்களோட எதிர்காலத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எதிர்காலத்துக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்கள் குழந்தைங்களை பற்றி கவலைப்படுவீர்கள்னு சொன்னாங்க. ஸோ அந்த உண்மைகள் வந்து வெளியில் வரும்போது அவங்களோட எதிர்காலத்தை பற்றி யூ வில் திங்க் அ லாட். ஏன்னா த ட்ரூத் இஸ் ஆல் அபவுட் த சில்ட்ரன். ஏன்னா நான் இங்கே டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்து, ஏன்னா தடைகள் தான் நான் கேட்டேன். அப்போ டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்தாலுமே நான் ஒரு நிமிஷம் அதை தான் யோசித்தேன், வாட் இட் இஸ் ட்ரைங் டு சே. தட்ஸ் வை நீங்கள் ரீகன்சிலியேஷன் தான் உங்களுக்கு மோட்டோ. ரீகன்சிலியேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த சில ரகசியங்கள் வந்து நீங்கள் ஒரு கத்தியை வச்சு உடச்சி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் இங்கே இந்த காசு எடுக்கும்போது ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், 4 of swords. எனக்கு வந்து பயமாக இருக்குது, இல்லை எனக்கு என்ன வரும்னு தெரியல அப்படின்னா இதுதான் வரும். உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் தான் இருக்குது. பட் இதை நீங்கள் உடச்சி பார்த்து இந்த சூழ்நிலையை தாண்டிங்கன்னா மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறையா புழு இருக்குது. நீங்கள் இந்த ஒரு புழுவை கட் பண்ணிங்க அப்படின்னா வண்டையாக அதுலேருந்து வரும். நீங்கள் இதை வந்து கொஞ்சம் பெரிய புழு, இதை கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளேருந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வரும். ஸோ இதை நீங்கள் கிளென்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராசஸ்க்குள்ளே, இந்த பியூட்டிஃபுல் ஃபெமினனோட ஃப்யூச்சருக்குள்ளே நீங்கள் போக முடியும். பட் இந்த கிளாரிட்டியை நீங்கள் கொண்டு போகலை அப்படின்னா as we are seeing you are going to miss it. இந்த ரீகன்சிலியேஷன், இந்த மன்னிப்பு, இந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகிலு கப்பு முக்கியம்ப்பா, அதே தான். கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ப்ளீஸ் ancestors guide this masculine. எப்படி சல்லுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா கார்டு. இந்த ancestors உங்களை சுற்றியே தான் இருக்காது. traveler move in a new direction. I'm really sorry masculine. feminine energy புது டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் உங்களை குவிக் ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்க. நீ இப்படியே ஃபியர், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ன்னு ட்ராமா போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அது பாட்டுக்கு பொட்டி கட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன். ஸோ ஃபெமினின் வந்து அவங்களோட ட்ராவல் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அவங்களோட பர்செப்ஷனை மாற்றியாச்சு. சூஸ் யுவர் பாத். மேஸ்குலின் இப்போது இட்ஸ் டைம் ஃபார் யூ டு சூஸ் யுவர் பாத். நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணால் போகலாம். ஃபெமினின் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டைரெக்ஷன் இருக்குது. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்ற போகிறாங்க. ஏன்னா ஏர் கார்டியன், மேபி உங்களோட லவ்வர் வந்து பர்சன் வந்து ஏர் சைனாக இருக்கலாம். ஸோ அதுதான் அவங்களோட பவர். ஷீ இஸ் லைக் கார்டியன் ஏஞ்சல், ஷீ இஸ் லைக் சம் என்ன சொல்கிறது, எர்த் ஏஞ்சல். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மிஷன் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது, அதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் கார்டியன், இக்னைட் யுவர் பேஷன். இப்போ மேஸ்குலின் எனர்ஜிக்கு ரெண்டு கைடன்ஸ் என்ன அப்படின்னா சூஸ் யுவர் பாத். நீங்கள் வந்து இந்த கிராஸ் ரோடு இல்லைனா வந்து எப்பவுமே வந்து முட்டு சந்திலே நின்றுட்டுருக்க முடியாது. எந்த டைரெக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும். ஒன்றா இந்த மாதிரி முட்டி சண்டை போட்டு வெளியில் போகணும், இல்லைனா ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் போயிட்டு அதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைனா இந்த லயன் மாதிரி எல்லாத்தையும் எதிர்த்து நான் தாண்டா இந்த காட்டுக்கு ராஜா, என்னோட ராணியை நான் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு தைரியமாக நான் சண்டை போடணும். இந்த ராணி வந்து ஈஸியாக கிடைக்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்து தான். கிளாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகிலு கப்பு முக்கியம். ஃபயர் கார்டியன், இக்னைட் யுவர் பேஷன். இந்த பேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காதலுக்கான இந்த பேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை உடச்சி பார்க்கறதுக்கோ சில உண்மைகளை வந்து உடச்சி பார்க்கறதுக்கோ நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. See, to be frank, I have one question for this masculine energy. நீங்கள் வந்து நிறைய வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கீங்க. அந்த தப்பு பண்ணும்போது இல்லாத ஓல்டு ஸ்கூல் கான்செப்ட் சில விஷயங்கள் இப்போது லைக் இஃப் யூ நீட் டு see the truth, you have to do it. இப்போ வந்து நான் எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ண முடியும், இது நம்ம கல்ச்சரில் இல்லையே அப்படின்னா அப்போ உங்கள் பாஸ்ட்டை நினச்சி பாருங்கள்.
நீங்கள் இப்போ வரைக்கும் பண்ண விஷயங்கள் நினச்சி பாருங்கள், இதில் எது கல்ச்சர் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அனலைஸ் யுவர் இன்டெகிரிட்டி. யூ கான்ட் பெண்ட் ட்ரூத். Truth is like a sword. It is going to cut you, or you are going to use the sword to cut the truth, to cut the lies, actually, to know the truth. ஸோ masculinity நீங்கள் வந்து உண்மையை வளைக்க முடியாது. நான் இங்கிலீஷில் சொன்னதான் தமிழில் சொல்கிறேன். உண்மையை வந்து வளைக்க முடியாது. உண்மை வந்து ஒரு அருவாள் மாதிரி, அது வந்து கத்தி மாதிரி, அதை நீங்கள் வளைக்க முடியாது. பொய்யை வந்து உடச்சி பார்க்கறதுக்கு தான் அந்த கத்தியை பயன்படுத்த முடியும். அந்த கத்தி வந்து இங்கே ஏற்கனவே ஃபெமினின் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கிளாரிட்டியை கொடுக்கல அப்படின்னா, ஐ எம் ரியலி சாரி டு சே, இந்த ஃபெமினின் எனர்ஜி ஒரு புது பாதையில் ஆல்ரெடி கால் எடுத்து வச்சுட்டாங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த விஷயங்களை நீங்கள் குவிக்காக செய்யணும். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டு, ஏன்னா ஷீ இஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி. அது இட்ஸ் வெரி கிளியர். இங்கே நீங்கள் என்ன டிசைனிங் அது, ஏன்னா நீங்கள் ஒன்றும் பாதையை சூஸ் பண்ண, அவங்க பாதையை சூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க அந்த பாதையில். ஸோ அவங்களுக்கு சிறகு இருக்குது, அவங்களால நடந்து போக முடியும், எல்லா பக்கமும் அவங்களுக்கு டைரெக்ஷன் இருக்குது. மேபி சூஸ் யுவர் பாத். இந்த ஃபெமினின் தான் அவங்க பாதையை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அவங்க இந்த காதலோட அக்செப்ட் பண்ணிவிட்டு போக போகிறாங்களா, இல்லை அவங்கள அப்படி தூக்கி போட்டுட்டு போக போகிறாங்களாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. இது மேபி ஃபெமினினோட பாத்தா இருக்கிறதுக்கு. ஏன்னா ஷீ இஸ் மேனிஃபெஸ்டிங். அவங்க அதை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. அவங்க புது பாதையில் காலடி வச்சாச்சு. உங்களுக்காக நிற்க போகிறதும் இல்லை. நீங்கள் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு அவங்க திரும்பி பார்க்க போகிறதும் இல்லை. ஏன்னா அவங்களோட ஸ்மைல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்மர்க்கி ஸ்மைல். இதில் வந்து என்ன சொல்கிறது, ஓ இஸ் இட் அப்படின்ற மாதிரி ஒரு இது. இந்த ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஜிடாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. நான் ஃபோக்கஸ்ட், ஐ எம் டிட்டர்மைண்ட், ஐ எம் டூயிங் வாட் ஐ எம் டூயிங், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ஃபெமினின் வந்து எல்லா பக்கமும் ப்ரொடெக்டட், ஆல் சைட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். உங்களுக்கு வந்து நான் என்ன ஒரு ஏதாவது க்ளூ இருக்கா பார்க்குறேன். மீன்ஸ் எனி க்ளூ டு masculine stress, ப்ளீஸ் பிரேக். இந்த 5 of swords எனர்ஜி, இந்த புழுவை கட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ. இந்த புழுவை எப்படி கட் பண்ணுறது? ஓ மை காட், உஷ், ரகசியமாக கட் பண்ண சொல்கிறாங்க. உஷ், இட்ஸ் அ ரகசியம், இட்ஸ் அ சீக்ரெட். இது வந்து மறைக்கப்பட்ட உண்மை, யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் இட் இஸ் கோயிங் டு கம் அவுட். நீங்கள் அந்த ரகசியத்தை வந்து ரொம்ப ரகசியமாக தான் வந்து உடைக்கணும். நீங்கள் வந்து ஊரறிய பண்ணீங்க அப்படின்னா இந்த ரகசியத்தை உங்களால் உடைக்க முடியாது. யூ ஹாவ் டு பி ஸ்ட்ரெயிட். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் நீங்கள் நேசிக்கிறவங்க. மேபி இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட். உங்களுக்கு சயின்ஸ் இருக்குது. thin. Let me see thin. Actually, உங்களுக்கு டைரெக்ஷன் இருக்குது, மேலே போகணும். நீங்கள் கீழே போயிட்டுருக்கீங்க, ஸ்பிரிட்ஸ் இருந்து கொஞ்சம் மேலே போகிறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ரகசியமாக பண்ணணும். ஸ்டேர் கேஸ், ஸ்டெப்ஸ். மேபி உங்கள் வீட்டில் இருக்க ஸ்டெப்ஸ் கிட்ட அடிக்கடி நின்னீங்க அப்படின்னா ஏதாவது இந்த காமிக் பேசுகிற ரகசியத்தை உங்களால் ஒட்டு கேட்க முடியும். அவங்க மேபி அந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல வந்து கேட்க போகிறாங்க. இல்லைனா இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். நீங்கள் வந்து எங்காவது ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஒரு ரகசியத்தை கேட்பீங்க. இந்த ரகசியத்தை உங்களுக்கு உடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த கோழத்தனத்தோட சாயல் இருக்குது, நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஹாவ் யுவர் இயர்ஸ் ஓப்பன். நீங்கள் எங்கெல்லாம் ஸ்டெப்ஸில் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள் காதுகளை ரொம்ப ஷார்ப்பாக வைங்க. யாரோ எதாச்சியாக பேசுகிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த 5 of swordsக்கான விடையை கொடுக்கும். curly, மேபி ஃபெமினினுக்கு curly ஹேர்ஸ், ப்ரௌன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு க்ளூ. மேபி பாஸ்ட்ல யூ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ தான் நீங்கள் ரொம்ப it's a straight relationship, அவ்வளோதான். டு பி ஃப்ராங்க், இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ரகசியமாக பண்ணணும். இந்த டெஸ்ட் இல்லைனா இந்த மாதிரி ரகசியங்களை உடைக்கிறது, இந்த புழுவை கட் பண்ணும்போது ரொம்ப ரகசியமாக கட் பண்ணணும். நான் கட் பண்ண போகிறேன் ஊரெல்லாம் டம்ப் அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, பிகாஸ் யூ ஹாவ் லோ IQ masculine. டு பி ஃப்ராங்க், யூ கான்ட் ஹேண்டில் த சிச்சுவேஷன்.
ஜெய் சாரம், காட் bless you.